வெல்கம் டு உண்டியல் சேவிங்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. இந்த மந்தோடைய க்ராசரி ஷாப்பிங் அந்த திங்ஸோட வீடியோஸ் தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. நான் 1.5 மாதம் கிட்டத்தட்ட 45 நாள் 49 நாள் கழித்து தான் லிஸ்ட்டு போட்டு இன்றைக்கி போய் ஜாமான் வாங்கிட்டு வந்தேன். சும்மா அது என்னங்கிறத டீட்டெயில் காட்டுறேன் பாருங்கள். இது ஃபுல்லாக சுண்டல் ஐட்டம். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பசங்களுக்கு டெய்லி ஒரு சுண்டல் கொடுப்போம் இல்லைங்களா, அதுக்காக பாசிப்பயிறு, வெள்ளை சுண்டல், கிட்னி பீன்ஸ் இதெல்லாம் வாங்கியிருக்கோம். அப்புறம் இது கொள்ளு பருப்பு குழந்தைகளுக்கு லஞ்சுக்கு செஞ்சு கொடுக்கறதுக்கு, நம்மளும் சாப்பிட்றதுக்கு. இது கல்பாசி பிரியாணி மாதிரி ஏதாவது ஐட்டம் செய்யும்போது யூஸ் பண்ணுறதுக்கு. எல்லாமே மொத்தமாக வாங்கிக்கிறது நம்ம, அப்போ தான் நம்மளுக்கு சீப்பாக கிடைக்கும். ஹோல்சேல் கடையில் போய் மொத்தமாக வாங்கிக்கிறது. லோக்கல் ஷாப்பில் சீரகம் 200 கிராம்ஸு, சோம்பு 100 கிராம்ஸு, சக்தி மசாலா சாம்பார் தூள் 200 கிராம், எல்ஜி பெருங்காயம் நல்ல பெரிய கட்டிய இது வாங்கிட்டேன். இதில் இருக்கிற ரேட்டுக்கும் எனக்கு பில்லில் வர ரேட்டும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். நல்லா கம்மி பண்ணி தருவாங்க இந்த கடையில். அடுத்தது ஊறுகாய் பாட்டில் 1, அப்புறம் உளுந்து 2 கிலோ, மேகி பொரியல் மசாலா. இது இந்த சுண்டலுக்கு பசங்களுக்கு போடுவேன். அப்போ தான் சுண்டலை விரும்பி சாப்பிடுவானுங்க. அதனால் எந்த சுண்டல் செஞ்சாலும் இதில் ஒரு பேக்கெட் போட்டோம்னா அவனுங்க நல்லா சாப்பிட்டுப்பானுங்க பசங்க. ராகி சேமியா, இந்த தடவை புது பிராண்டு ட்ரை பண்ணான்னு. நான் எப்பவும் வாங்குறது அனில் பிராண்டு, அது எனக்கு கிடைக்கல நம்ம கடையில். அதனால் இந்த பிராண்ட் வாங்கியிருக்கேன். இது எப்படி இருக்குதுன்னு செஞ்சு பார்த்தா தெரியும். நார்மல் சேமியா பொதுவாக இது வாங்கவே மாட்டேன். சரி, செஞ்சே ஒரு 2 வருஷத்துக்கு மேலே இருக்குது இந்த நார்மல் சேமியா. சாப்பிடணும் போல் ஆசையாக இருந்துன்னு இந்த ஒரு சின்ன பேக்கெட் வாங்கி வந்திருக்கேன். ரைஸ் சேமியாவில் பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய பேக்கெட் 2 வாங்கியிருக்கேன் பாருங்கள். அப்புறம் பாயாசத்துக்கு ஜவ்வரிசி. அமாவாசை மாமனார் மாமியார் சாமிங்கிறதுக்காக பாயாசம் செய்வேன். அதுக்காக கொஞ்சமாக ஜவ்வரிசி, அப்புறம் சேமியா, அதுக்கான சேமியா. இது பாசி பருப்பு, பொங்கலெல்லாம் செஞ்சிருந்தாங்க இல்லைங்களா, அதுக்காக பாசி பருப்பு. காஃபி தூள் 2 பேக்கெட்டாக வாங்கியாச்சு. எப்படி 2 மாதத்துக்கு மேலேயே வரும். முந்திரி, ஏலக்காய், திராட்சை, பாதாம், பிஸ்தாலாம் அதில் ஆல்ரெடி ஸ்டாக்கில் இருக்குது. ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே ஸ்டாக் வச்சுருக்கேன். அதனால் அதெல்லாம் வாங்கலை. அடுத்தது அப்பளம். இதெல்லாம் அமாவாசைக்கு தான் வறுப்பேன். அமாவாசை காக்காய்க்கு படையல் போட்டு பண்ணுவோம் இல்லைங்களா, அதுக்காக வறுக்கிறதுக்கு அது அப்பளம். இது வடகம் எதுக்குன்னா, வெயில் காலம் வந்துருச்சு. கம்மங்கூழ், ராகிக்கூழ் தான் பசங்களுக்கு மோஸ்ட்லி செஞ்சு கொடுப்பேன். அதுக்கு பொரியல் செஞ்சாலும் கொஞ்சம் இதுக்கு கடிச்சிக்கிறதுக்கு கொடுத்துட்டோம்னா அதையும் பிரியமாக சாப்பிட்ருவானுங்க கூழை கூட. அதனால இதை வச்சுருக்காது. இதுனா கசப்படிக்கும். இருந்தாலும் இந்த கொத்தவரங்காய் வத்தல் கசப்படிக்கு இருந்தாலும் என் பசங்க அவ்வளோ விரும்பி சாப்பிடுவானுங்க. அப்புறம் கார்த்திகா ஷாம்பு ஒரு சரம் ஆல்ரெடி நான் ஸ்டாக் வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே மீறாத வச்சுருக்கேன். இருந்தாலும் ஸ்டாக்குக்கு வச்சுக்கிறது. அடுத்தது சிங்க் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரஷ் வாங்கினேன் அந்த கடையிலையே. இது சாமிக்கு சூடம், நமக்கு சுற்றி போடுறதுக்காகும். ஆல்ரெடி இதெல்லாம் 4-5 பேக்கெட் ஸ்டாக் இருக்குது. இருந்தாலும் வாங்கி வச்சுக்கிறது, பார்க்கும்போது வாங்கி வச்சுக்கிறது. பையனுக்கு பவுச்சு, பென்சில் பவுச்சு. இது பென்சில் பாக்ஸு. இதுவுமே ஸ்பேருக்கு தான். ஆல்ரெடி இருக்குது, இருந்தாலும் பசங்க பொழுதுக்கு தொலைச்சிட்டு வருவானுங்க. அதனால் ஸ்பேருக்கு. ஸ்நாக்ஸுன்னு பிஸ்கட் கொடுக்கறதெல்லாம் ரொம்ப ரேர். அதனால் சரி பிஸ்கட் பேக்கெட் வாங்குவோமேனு ஒரு 4 பேக்கெட் மில்க் பிக்கீஸு, டைகர் கோகோனட் பிக்கீஸு, இது டைஜஸ்டிவ். இந்த பிஸ்கட் என் ஹஸ்பண்டுக்கு. அப்புறம் பேரிச்சம்பழம், பிளாக் டேட்ஸு. அப்புறம் பாருங்கள், நம்பூதிரி பேஸ்ட்டு 2 ஆல்ரெடி ஸ்டாக் நான் வச்சுருக்கேன்.
ஸ்டாக் இருக்கும், இருந்தாலும் ஒன்று எடுத்து வச்சுக்கணும். ஒரு நாள் திடீர்னு ஒரு மாதம் முடியல, போகலை, வண்டி இல்லை, அவர் பிஸியாக இருக்கார், போகலைனாலும் எனக்கு வீட்டில் எந்த பொருளும் இல்லைங்காமல் இருக்கணும். அதுக்காகவே நான் ஸ்டாக் வச்சுப்பேன். ஜிஃபியுமே போன தடவை உங்களுக்கு வீடியோ போட்டிருந்தேன் இல்லைங்களா, 2 பேக்கெட் வாங்கியிருந்தேன். அதில் மொதல் பேக்கெட் இது, இன்னும் நான் கொஞ்சம் இருக்குது, இன்னும் கொஞ்சம் இருக்குது. அதுவும் 2வது பேக்கெட் இன்னும் ஓப்பன் பண்ணவே இல்லை. இருந்தாலும் மறுபடியும் 2, ஏன்னா நல்ல ஆஃபர் ரேட்டில் கிடச்சிது, வாங்கி வச்சுட்டேன். அவ்வளோதான். அப்புறம் ஆயில் 5 லிட்டர், சன்ஃப்ளவர் ஆயிலு, தேங்காய் எண்ணெய் 1 லிட்டர், நல்லெண்ணெய் 1/2 லிட்டர். இது இட்லி பொடிக்கிறதுக்கு அது கலக்கிப்போம். மற்றதெல்லாம் லிஸ்ட்டில் இல்லாத மற்றெல்லாம் ஆல்ரெடி நிறையவே ஸ்டாக் இருக்குது. இந்த டாய்லெட்ரிஸு, வாஷிங் மிஷின், லிக்விடு, அதெல்லாம் வந்து ஆல்ரெடி ஸ்டாக் இருக்கிறதுனால இப்போதைக்கு இது மட்டும் வாங்கியிருக்கேன். இதனுடைய ரேட், அந்த டீட்டெயில் எல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.